வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 26/5/2026 வைகாசி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மைகளும் சந்தோஷமும். குறிப்பாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து நிறைய விஷயங்கள் ஆச்சரியம், சந்தோஷம், பெரிய பொறுப்பு, பெரிய கௌரவம், எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம், சுபகாரியங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, ஏற்றம், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, தொலைதூரத்திலிருந்து அற்புதமான அமைப்பு, உத்தியோக ரீதியாக ஏற்றங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்களை பைசலாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக மன அழுத்தம் குறையக்கூடிய காலகட்டம். வார்த்தைகளில் இன்றிருந்து சிறிது கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக இன்றிலிருந்து ஒரு நல்லது வரும். கவனமாக இருங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றத்திற்கு உண்டான காலகட்டம். பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விரயங்கள் விஷயத்தில், விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும், மன அழுத்தங்கள் படிப்படியாக குறைவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் முன்னேற்றமும் நிம்மதியும், புது கூட்டாளிகளால் நமக்கு வெளியிடத்தில் இல்லாமல் தொழில் ரீதியாக புது கூட்டாளிகள் நன்மைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் கௌரவமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. பிள்ளைகள் விஷயத்தில் சங்கடங்கள் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு. எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் சந்தோஷமும் அனுகூலமும் கவலைகள் இல்லாமல் எதிர்பார்த்த நிறைய
நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் கவனமாக இருப்பதும் டக்கென்று நிறைய சுபகாரியங்களுக்கு அடித்தளம் இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். மன அழுத்தங்கள் தீரக்கூடிய அமைப்பு, கொடுத்த வாக்கு, வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் காப்பாற்றப்படக்கூடிய அமைப்பு, சுபவிரய பிராப்தங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறுவதும், மன அழுத்தமும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் இன்றையிலிருந்து காட்டுவதை தவிர்த்து கொள்வதும் எல்லா விஷயத்திலும் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். இன்றையிலிருந்து தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனம், பகை விஷயத்தில் மிக மிக கவனம். தேக ஆரோக்கியமும் பகையும் தவிர மற்ற விஷயத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் 72 வயதுக்குள்ளாக இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக குருவின் ஆசீர்வாதம் முன்னோக்கி செல்லலாம். அதன் மேல் வயதுள்ளவர்கள் மிக கவனமாக இருப்பது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் அபிராமி 40, 59, 75 படிப்பதும், மற்றபடி அனைத்து விஷயங்களும் லாபங்களும் முதலீடுகளும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.